Iran allows friendly nations like India, China, Pakistan, Malaysia, safe passage through the Strait of Hormuz. Iran is now considering new transit fees for the critical blockaded oil route. இந்தியா, சீனா, பாகிஸ்தான், மலேசியா போன்ற நட்பு நாடுகளுக்கு ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான பயணத்தை ஈரான் அனுமதிக்கிறது. தற்போது தடை செய்யப்பட்ட முக்கிய எண்ணெய் வழித்தடத்திற்கு புதிய கட்டணங்கள் விதிக்க ஈரான் பரிசீலித்து வருகிறது. The Israeli military launched massive airstrikes on 130 Iranian targets in the last 24 hours, including Tehran, Parchin, Kerman, Arak, to destroy missile sites and air defenses. ஏவுகணை தளங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அழிக்கும் நோக்கில் இஸ்ரேலிய ராணுவம் கடந்த 24 மணி நேரத்தில் ஈரான் மீது குறிப்பாக தெஹ்ரான், பார்ச்சின், கெர்மான், அராக் உள்ளிட்ட 130 இலக்குகளில் மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. U.S. Central Command confirmed a precision strike on a ballistic missile production facility in Karaj that was assembling weapons deemed a direct threat to international trade. சர்வதேச வர்த்தகத்திற்கு நேரடி அச்சுறுத்தலாக கருதப்படும் ஆயுதங்களை தயாரித்து வந்த கரஜ் நகரிலுள்ள ஏவுகணை உற்பத்தி ஆலையின் மீது துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. U.S. Warthogs and Apache helicopters are actively deployed to hunt and destroy Iranian fast-attack watercraft and one-way drones to reopen the Strait of Hormuz. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்காக ஈரானிய அதிவேக தாக்குதல் படகுகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை வேட்டையாடி அழிக்க அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. Reports indicate the U.S. is considering a risky plan to occupy or blockade Iran's Kharg Island oil terminal to force the reopening of the Strait of Hormuz. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க கட்டாயப்படுத்தும் நோக்கில் ஈரானின் கார்க் தீவு எண்ணெய் முனையத்தை ஆக்கிரமிக்க அல்லது முற்றுகையிட அமெரிக்கா ஒரு ஆபத்தான திட்டத்தை பரிசீலிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. The Pentagon is deploying 2,500 Marines and 3 warships, including the USS Boxer, to the West Asia to counter Iranian retaliatory strikes and reopen the closed Strait of Hormuz. ஈரானின் பதிலடி தாக்குதல்களை எதிர்கொள்ளவும் மூடப்பட்ட ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கவும் பென்டகன் 2500 கடற்படை வீரர்களையும் USS பாக்சர் கப்பல் உட்பட 3 போர்க்கப்பல்களையும் மேற்கு ஆசியாவிற்கு அனுப்புகிறது. 2 waves of Iranian drones struck the Mina al-Ahmadi refinery in Kuwait early Friday, sparking major fires at one of West Asia's largest processing sites. குவைத்தில் உள்ள மினா அல் அஹ்மதி சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது வெள்ளிக்கிழமை அதிகாலை ஈரானின் ட்ரோன்கள் 2 கட்டங்களாக தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலால் மேற்கு ஆசியாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்களில் ஒன்றில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. Iran's military spokesman, General Abolfazl Shikarchi, warned that parks, recreational areas and tourist destinations worldwide will no longer be safe for Iran's enemies. ஈரானின் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜெனரல் அபோல்ஃபசல் ஷேகர்ச்சி உலகெங்கிலும் உள்ள பூங்காக்கள், பொழுதுபோக்கு பகுதிகள் மற்றும் சுற்றுலா தலங்கள் இனி ஈரானின் எதிரிகளுக்கு பாதுகாப்பானதாக இருக்காது என்று எச்சரித்துள்ளார். President Trump criticized NATO allies as cowards and a paper tiger for refusing to help secure the Strait of Hormuz during the ongoing Iran conflict. This criticism stems from the allies' refusal to assist with security in the region. தற்போதைய ஈரான் மோதலின் போது ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க உதவ மறுத்த நேட்டோ நட்பு நாடுகளை கோழைகள் என்றும் காகித புலிகள் என்றும் அதிபர் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். இந்த பகுதியில் பாதுகாப்பிற்கு உதவ கூட்டணி நாடுகள் மறுத்துவிட்டதே இந்த விமர்சனங்களுக்கு காரணமாக அமைந்துள்ளது. U.S. Intelligence Director Tulsi Gabbard told a congressional committee that American and Israeli war goals in Iran are not the same, revealing a strategic split between the two allies. அமெரிக்க உளவுத்துறை இயக்குனர் துல்சி கப்பாட் நாடாளுமன்ற குழுவிடம் ஈரானில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய போர் இலக்குகள் வெவ்வேறானவை என்று கூறினார். இது இரு நட்பு நாடுகளுக்கும் இடையே உள்ள ஒரு முக்கிய கொள்கை வேறுபாட்டை வெளிப்படுத்துகிறது. Tulsi Gabbard added that the U.S. aims to destroy Iran's missiles and naval ships to protect global trade, while Israel focuses on strikes to eliminate the Iranian government's top leaders.
உலகளாவிய வர்த்தகத்தை பாதுகாக்க ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் கடற்படை கப்பல்களை அழிக்க அமெரிக்கா இலக்கு கொண்டுள்ளது என்றும், அதே நேரத்தில் இஸ்ரேல் ஈரானிய அரசாங்கத்தின் உயர்மட்ட தலைவர்களை ஒழிக்கும் தாக்குதல்களில் கவனம் செலுத்துகிறது என்றும் துல்சி கபாட் மேலும் கூறினார். Indian oil marketing companies increased the price of premium petrol approximately by 2 rupees per litre effective March 20, citing global energy supply concerns from the West Asia conflict. மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை சுட்டிக்காட்டி இந்திய எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் மார்ச் 20 முதல் பிரீமியம் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு சுமார் $2 உயர்த்தியுள்ளன. Indian industrialist Anil Ambani was questioned by the CBI for a second consecutive day regarding a 2,929 rupees crore bank fraud case involving Reliance Communications. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தின் 2929 கோடி ரூபாய் வங்கி மோசடி வழக்கு தொடர்பாக இந்திய தொழிலதிபர் அனில் அம்பானியை மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ தொடர்ச்சியாக 2ஆம் நாளாக இன்று விசாரித்தது. Indian Prime Minister Modi spoke with the King of Bahrain and the President of France calling for de-escalation in the West Asia war. மேற்கு ஆசிய போரில் பதற்றத்தை தணிக்க கோரி இந்திய பிரதமர் மோடி பஹ்ரைன் மன்னர் மற்றும் பிரான்ஸ் அதிபருடன் தொலைபேசியில் உரையாடினார். Food delivery giant Zomato increased its platform fee by 2 rupees and 40 paise, bringing the total to 14 rupees and 90 paise per order. உணவு விநியோக நிறுவனமான சோமாட்டோ தனது தள கட்டணத்தை $2.40 உயர்த்தி ஒரு ஆர்டருக்கு மொத்தம் $14.90 ஆக நிர்ணயித்துள்ளது. BSE Sensex rose 325 points, 0.44%, to close at 74,532. NSE Nifty 50 gained 112 points, 0.49%, to finish at 23,114. PSE சென்செக்ஸ் 325 புள்ளிகள் 0.44 விழுக்காடு உயர்ந்து 74,532 இல் நிறைவடைந்தது. NSE நிஃப்டி 50 புள்ளிகள் 0.49 விழுக்காடு அதிகரித்து 23,114 இல் முடிந்தது. Tamil Nadu was recognized as India's top state for textile exports on March 19, with shipments reaching nearly $8 billion for the fiscal year. தமிழ்நாடு இந்தியாவில் ஜவுளி ஏற்றுமதியில் முதன்மையான மாநிலமாக மார்ச் 19 அன்று அங்கீகரிக்கப்பட்டது. இந்த நிதியாண்டில் ஏற்றுமதி சுமார் $8 பில்லியன் எட்டியுள்ளது. The Archaeological Survey of India has officially approved new excavations at 8 heritage sites across Tamil Nadu, advancing the state's historical research and conservation efforts. இந்திய தொல்லியல் துறையானது தமிழ்நாட்டில் உள்ள 8 பாரம்பரிய சின்னங்களில் புதிய அகழ்வாராய்ச்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளது. இது மாநிலத்தின் வரலாற்று ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு முயற்சிகளை மேம்படுத்தும். The DMK launched an AI-powered portal to crowdsource public input, ensuring citizens help shape the party's official 2026 Assembly election manifesto through digital participation. திமுக தனது 2026 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையை உருவாக்க மக்களிடமிருந்து கருத்துக்களை பெற ஒரு செயற்கை நுண்ணறிவு AI மூலம் இயங்கும் இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் குடிமக்கள் டிஜிட்டல் பங்கேற்பு மூலம் கட்சியின் கொள்கைகளை வடிவமைக்க உதவுவார்கள். Global icons BTS reunite for a historic Seoul concert on March 21, 2026, marking their first performance in nearly 4 years after completing mandatory military service. உலக புகழ்பெற்ற BTS இசைக்குழு தங்களது கட்டாய ராணுவ சேவையை நிறைவு செய்த பிறகு சுமார் 4 ஆண்டுகளுக்குப் பிறகு மார்ச் 21, 2026 அன்று சியோலில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இசை நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறது. BTS released their new 14-track album, ARIRANG, on March 20th. Their comeback performance at Seoul will stream live worldwide, exclusively on Netflix. கொரிய இசைக்குழுவான BTS தங்களது புதிய 14 பாடல்கள் அடங்கிய ARIRANG என்ற இசைத்தட்டை மார்ச் 20 அன்று வெளியிட்டது.
இதனையொட்டி சியோலில் நடைபெறவுள்ள அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் உலகளவில் நேரலையாக ஒளிபரப்பாகும்.